சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, களத்துக்கு போக மாட்டேங்கிறாரு, களத்துக்கு போய் அரசியல் பண்ண மாட்டேங்கிறாருன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பரந்தூர் போய் மக்களை சந்திச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, டிவிகே கட்சிக்கு பெரிய ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு பார்ட்டிக்கான ஒரு ஒழுங்கே இல்லை, ஒரு அமைப்பே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இப்போ அந்த விஷயத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் அப்பாயின்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டிவிக்கு ஆரம்பித்து கரெக்டாக இந்த பிப்ரவரி வந்தால் ஒரு வருஷம் ஆக போகுது. ரைட். ஒரு வருஷன்றதே ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப நீண்ட பயணம்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, நீங்கள் வந்து ஒரு 2020, 21 இல்லை 22 ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அடுத்த தேர்தல்ன்றது 26னா ஒரு நீண்ட இதுன்னா நீங்கள் மெதுவாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஒரு வருஷமே இருக்குது, படமும் நடிக்க போகிறேன், படம் நடிச்சுட்டு நான் வருவேன் அப்படின்னா பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே தான் அவர் வருவார். அப்படின்னு இருக்கும் பொழுது தேர்தலுக்கும் ஒரு ஆண்டு இருக்கும் பொழுது நீங்கள் பார்ட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் நிர்வாகியும் போடலை. 38 மாவட்டம்னா நீங்கள் 234 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை எதையுமே செய்யாமல், அதாவது இப்போ விஜய் வந்து அவர் ஷூட் போகிறாரு, ரைட்டு, அவர் பொலிட்டிக்கலாகவும் அவர் ஒரு கட்சி அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இயங்கினவர் கிடையாது. புசி ஆனந்த் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு இதுக்குள்ளே இருந்தவர், அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இது கிடையாது. அப்போது ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பார்ட்டிகளை பார்த்தவர் அப்படின்னா இந்த ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் விட்டுட்டாங்க. இன்னொன்று, ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னா அவருடைய வேலை என்னென்னா கட்சியை ஸ்பீட் பண்ணுறது. எந்த இஷ்யூவில் சார் இந்த இஷ்யூக்கு உடனே ரியாக்ட் பண்ணலாம், இதுக்கு ஒரு போராட்டம் அறிவிக்கலாம், இதுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு. அவரும் எந்த வேலையும் பண்ணல. அவர் ஒரு கட்சிக்காரராக மாறிட்டதாக புகார். கட்சிக்குள்ளே யாரையும் வர விடாமல் பார்த்துக்கிறாருன்னு புகார். சரி, அதுக்கப்புறம் பரந்தூர் போனார், வந்தார், கட்சி ஸ்ட்ரக்சரை கொண்டு வராருன்னா மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக நிர்வாகிகளை நானே நேரில் சந்திக்கிறேன்றாரு. யாரை சந்திக்கிறாரு அப்படின்றதும் மேட்ரு. புசி ஆனந்த் பட்டியலெலாம் ரெடி பண்ணி இவர்கள் தான் மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள சந்திக்கிறார். அதிலே பிரச்சனை வரும்ல. நீங்கள் தலைவர்னால் ஒரு மாவட்டத்துக்கு 5 பேர் வர வைக்கிறோம் சார் பாருங்கன்னா, 5 பேரை பார்க்கும் பொழுது இவர் ஆப்டான ஆள், இவர் சும்மா வேலைக்கு ஆக மாட்டார், இவர் என்ன தான் தீவிர ரசிகராக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளராக வழி நடத்துகிற அளவு கிடையாது, இவர் பண்ணுவார்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் விஜய் வழி இல்லை இல்லையா, அவர் பெரிய ஒரு ஸ்டார், யாராவது அனுப்பக்கூடிய ஆட்களை தானே அவர் இன்டர்வியூ பண்ண முடியும். அவரால் டேரெக்டாக கொண்டு வர முடியாது. நீங்கள் அனுப்புகிற ஆள் இருக்காங்கல்ல, அவங்க ஆப்டான ஆளாக இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கணும். நான் இல்லை, நான் சிஇஓ, ஓன்ட்ட பொறுப்பு கொடுக்குறேன், நீ கரெக்டாக பண்ணு அப்படின்னு கரெக்டான இதனை இவன் கன்ஃபிடன்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இது பண்ணணும். அதுவும் இல்லை. அப்போது நீங்கள் குழப்பத்து மேலே குழப்பம் இருக்குது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட 120 மாவட்ட செயலாளர் சொல்கிறாங்க, நிர்வாகிகள், இணை செயலாளர், 2 துணை செயலாளர், 10 செயற்குழு உறுப்பினர்னு. அப்போ இந்த இவர்களில் வந்து 19 பேர் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த 19 பேரும் பார்த்தீங்கன்னா 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் போட்டிருக்காங்க. அதில் பலரும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே ஒரு வட்டத்தில் கூட இதாகாத ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் பின்ன வந்தவுடனே உன்னை பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு கட்சி அரசியலுக்கு வருதுன்னா நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகளை பயன்படுத்துறது, அதாவது அந்த கட்சியுடைய இவருடைய ரசிகர்களை பயன்படுத்துறது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, வெளி கட்சியிலேருந்து பல்வேறு கட்சிகள்லேருந்து வருகிறவர்களை இணைத்து அதில் தகுதியானவர்களுக்கும் தலைமை பொறுப்பு இது மாதிரிலாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது அவங்க மாவட்டத்தை பார்த்துக்குவாங்க, மற்ற கட்சிகளை அவங்க லீடு பண்ண தெரியும், அவங்க வந்து எப்படி சந்திக்கணும்னு தெரியும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், முழுவதுமே புசி ஆனந்த் சொன்னார்ல, எல்லாமே ரசிகர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அது பார்க்குறதுக்கு வெளிக்கு நல்லாயிருக்கும், கரெக்டு. இவருக்காக உயிரை கொடுத்தவர்கள் ரசிகர்கள், இவருக்காக உழைக்கிறவங்க ரசிகர்கள், அவர்களுக்காக இவர் அதை செய்கிறாரு அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க, உங்களை சுற்றி ஒரு 5 ரூம்மேட்ஸ் இருக்காங்க, அப்படி ஜாலியாக நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் உட்காடுறீங்க. அந்த நிறுவனத்தை நல்லா கொண்டு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹெச்ஆர் எடுக்குன்னா ஹெச்ஆருக்கு அது படித்த ஆள், வேறு ஒரு பொறுப்புக்குன்னா அதுன்னு, வாடா என் ரூம்மேட்ஸ் நீங்கள் எல்லாம் வாங்க, நீங்கள் எல்லாம் இருங்க, என் கூட இருந்தீங்க, கஷ்டத்துலலாம் எனக்கு கடன் கொடுத்தீங்க, சாப்பாடு போட்டிங்க, நீங்கள் தான் இதுன்னா அப்புறம் அந்த கம்பெனி வழங்குமா? அதனால் நீங்கள் அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை இது பண்ணுறது, வெளியிலேருந்து வரவங்களை பயன்படுத்துறது, இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் கட்சியில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் பதவி கொடுத்தாரு? அப்படி கொடுக்கல. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பல அரசியல் கட்சியிலேருந்து உள்ளே வந்தாங்க. அவருடைய திமுகலேருந்து ரொம்ப பேர் கட்சிக்குள்ளே வந்தாங்க, வெளி கட்சிகள்லேருந்து வந்தாங்க. இவங்க எல்லாரையும் பயன்படுத்தினார்.
பயன்படுத்தி அவங்கவுங்களுக்கு பதவி கொடுக்குறது இந்த இதெல்லாம் பண்ணார். கட்சியில் இல்லாமல் வெளியில் இருக்க திறமைசாலிகள், அதாவது வேறு கட்சி இல்லை, கட்சியும் கிடையாது, ஆனால் பொதுவாக வந்தாங்கல்ல, அவங்களையும் பயன்படுத்தினார். அப்படி வந்தவர்கள்லாம் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போகிறதுக்கான வழி. இல்லை நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், ஒருத்தர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும்? அவர் போய் நாளைக்கு அதிமுகவோட கூட்டணின்னு வச்சுக்கிங்க, அந்த மாவட்ட செயலாளர் உட்காந்து அவர் என்ன இது பண்ண முடியும்? அது ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னது போல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் மற்ற கட்சியில் இருக்கவங்களும் வராங்க, திமுக ஆட்கள்லாம் வந்து சேர்றாங்க, ஸோ அனுபவத்தோடு அவங்க வராங்க. இப்போ விஜய்க்கு அந்த விஷயம் லேக்கிங். ஏன் மற்ற கட்சியில் இருக்கவங்க விஜய் ஒரு தலைவராக பார்த்து அவர் பின்னாடி வரலன்னு நினைக்கிறீங்க? வரலன்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்திருக்காங்க, நான் யூஸ் பண்ணுறீங்களா? ஏங்க நான் கேட்ட தகவல் பெரிய அதிர்ச்சிங்க எனக்கு. நீங்கள் அமமுகலேருந்து பெரிய டீம் உள்ளே வர்றதுக்கு, ஓபிஎஸ்டி இதுலேருந்து இப்போ எம்எல்ஏக்கள் பலரும், முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து எல்லாம் பலரும். இது திருச்சியில் ஒரு பெரிய பெண் பிரமுகர், நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய பெண் பிரமுகர், பெரிய ஒரு ஒரு மாவட்ட ஒரு நிர்வாகி, இன்னும் பல கட்சிகள்லேருந்து, திமுகலேருந்து, அதிமுகவில் இருக்கிற இப்போவே கட்சி தயாராக இருக்கிற பலர், இது இல்லாமல் இவர் டிடிவி அணியில் இருக்கிற பலர், சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய லீடரு, இந்த மாதிரி பலரும் உள்ள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போயிட்டாங்கன்னா அடுத்து நம்ம போகலான்ற மாதிரி நினைப்பில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் அரவணைச்சி இவங்கள யார் சாப்பிட்டான ஆள், இப்போ திருச்சியில் அந்த பெரிய பெண் பிரமுகர்னால் அவங்க வர்றாங்கன்னா திருச்சிக்கே ஒரு பலம். அப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 2 மாவட்டத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துக்குவாங்க. இப்போ சென்னையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருத்தர் வர ரெடியாக இருக்கார், அவர் இங்கே மாவட்ட செயலாளராக இருந்தவர். அப்போ அவர் கொடுக்குறீங்கன்னா அவர் இந்த தென்சென்னை ஃபுல்லாக அவர் பார்த்துக்குவார். ஆனால் அவங்க உள் வாங்கிறதுல விஜய்க்கு என்ன பிரச்சனை? விஜயோட ஜான் ஆரோக்கியசாமிக்கு தான் பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார் விஜய், அவர் வந்து இவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு, நீங்கள் பார்த்துங்கன்னு. ஆனால் இவங்க யாரையும் உள்ளே விடாமல், இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். இவங்களுடைய இருப்பு காலி ஆகிடுன்னு பயப்படுறாங்க. அது வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு இது. இப்போது ஒரு ஒரு நிறுவனம் தொடங்குகிறோம், அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓ இருக்கணும், ஒரு இப்போ பத்திரிகை துறையாக வச்சுக்கிங்க, ஒரு சிஇஓ இருப்பார், ஹெச்ஆர் இருப்பார், எடிட்டர் இருப்பார், எடிட்டர் கீழே சீஃப் எடிட்டருங்க 2-3 பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் எடிட்டர், அது மாதிரிலாம் இருப்பாங்க, விஷுவல் எடிட்டர் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. இவர் ஒருத்தர், நானே விஷுவல் எடிட்டர் எடுத்தால் அவன் வந்து ஓனர்கிட்ட நெருங்கிட்டானா எனக்கு சிக்கல், நானே அதை பார்த்துக்கிறேன், கேமரா அதையும் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா வேணா கேமராமேன் சேர்த்து அவன் நெருங்கிட்டானா, சிஇஓ எடுத்து அவன் நெருங்கிட்டான், இப்படியே யோசிச்சிங்கன்னா வருது. நீங்கள் ஏன் நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் இது வரைக்கும் யாரும் விஜய் கட்சியில் யாருமே இணையில அப்படின்னா யாரும் வராமல் இருந்தாங்களா? அந்த நான் சொன்ன அந்த பெண் பிரமுகர் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, அந்த தலைமைக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. எந்த கட்சி பெண் பிரமுகர்? சீமான் கட்சியுடைய பெண் பிரமுகர். அவங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் ஆளில் அவங்க வர்றாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கதி என்ன ஆகும்? திரிசங்கு சொர்க்கம்னு வாங்கல, 2 கட்டம் ஆகிட்டாங்க. ஆலோசகராக 3 பேர் எடுக்கிறாங்க, KS ராதாகிருஷ்ணன், ஜெயந்தி நடராஜன், பழக்கருப்பையா. அவங்கள இன்ன வரைக்கும் என்ன பயன்படுத்துகிறீங்க? KS ராதாகிருஷ்ணன் வந்து உங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு கிராமத்தையும் தெரிஞ்சவர், அவருக்கு எந்த இடத்துல யாரை போடணும் என்ன இதுன்னு தெரியும். அவர் என்ன பயன்படுத்துனீங்க? பழக்கருப்பையாவுக்கு தேசிய அரசியல்லேருந்து இன்றைக்கி இருக்கிற டாக்டிக்ஸ் முதல் கொண்டு இன்றைக்கி திமுக அதிமுகலேருந்து பல விஷயங்கள் அவருக்கு தெரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு தெரியும். அவர் என்ன பயன்படுத்துனீங்க? துடிப்பான யங்ஸ்டர்ஸை மேபி தேடுவாங்களா இருக்கும். இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ்னால் அப்படியே வந்து தானாக சுயம்புவாக யாரும் வந்துட முடியாது. சுயம்புவாக வர்றதுக்கு அவங்க ட்ரைனிங் எடுத்து வரதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும். உங்கள் கோல் அவங்கள அடிக்கிறது தானே, குறுகிய காலம் வச்சுக்கிட்டு. ஏன்னா அதுதான் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறவருக்கும் KS ராதாகிருஷ்ணனுக்கும் ஒன்றுபடுத்தி பார்ப்பீங்களா? KS ராதாகிருஷ்ணன் தான் பயன்படுத்துகிறீங்க, அவர் கீழே அவர் சொல்கிற இது மற்ற விஷயங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் எடுக்கிறாங்க, சார் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுங்க என்ன பண்ணணுன்னு, இந்த மாவட்டத்தில் யாரை போடலாம், இந்த மாவட்டத்தில் எந்த சமூகம் வெயிட்டு, நீங்கள் என்ன பண்ணாலும், என்ன பெரியாரிசம் பேசினாலும், என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த சமூக ரீதியான கட்டமைப்பில் மாவட்டங்களை நியமிக்கிறதுலாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இது முதலாளித்துவ உலகம். இதில் நீங்கள் பெரியாரை ஒரு டெம்ப்ளேட்டாக தூக்கி பிடிச்சிருக்கிற திமுகலேருந்து எல்லாருமே, அதிமுகவோட தூக்கி பிடிக்கல, இவங்க தான் பெரியாருடைய பேரன்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கட்சியில் நேரம் பார்க்குறது, ராகு காலம் பார்க்குறது, குளிகை பார்க்குறது, பதவி இருக்குது, நல்ல நேரத்தில் நல்ல நேரம் இன்னொன்று ஓரமாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதில் பதவியேற்றா அது அந்த வெற்றி அப்படியே தொடருமா, இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் இப்போ வட மாவட்டங்களை கொண்டு போய் மூவேந்தர் இந்த முக்குளத்தூரில் யாராவது போட முடியுமா? தென் மாவட்டத்தில் கொண்டு போய் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை வேறு யாராவது போட முடியுமா? கொங்கு மண்டலத்தில் போய் செட்டியார் சமூகத்தை மற்றவங்க போட முடியுமா? இப்போ சில இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த எதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
இயங்கி தான் ஆகணும். நான் இப்படி தான் இருப்பேன்னா கட்சி நடக்காது, அப்படியே உட்காந்துரும் பஞ்சர் ஆகி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர்கள் யார்? ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், பழகற்பையாக்கு தெரியும், ஜெயந்தி நடராஜன் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நேஷ்னல் அரசியல் தெரியும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, நான் ஒன்று சொல்கிறேன், கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சிக்கலாக இருக்குது, அதை கூட எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அதற்கு பிறகு ஒரு தலைவர் தலையிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சார், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் உள்ள வர விரும்புகிறாங்க, பட் கட்சி வந்து உள்வாங்கிக்க தயங்குது, குறிப்பாக விஜய் சுற்றி இருக்கவங்க வந்து யோசிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அரசியல் வந்து பணம் நிறைய புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய ஆள் இன்னொரு கட்சிக்கு போகிறாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பணம் வந்து இன்வால்வ் ஆகும், நிறைய நேரங்களில் பணம் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் உள்ள வரதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. ஆனால் அவங்க சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. நான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறேன்னா ஃபினான்ஷியலாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணும்னு. மேபி அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக இங்கே இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து உள்ள வரவங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். 2 விஷயம் இதில் நான் சொல்லணும். ஒன்று, இந்த ஃபினான்ஷியல் அக்கமடேஷன்றீங்களா, அதோடு சேர்ந்து ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணி தான் முதலாளித்துவ கட்சிகள் இயங்க முடியும். அப்போ ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிற ஒரு தூக்கி மாவட்ட செயலாளர் போட்டிங்கன்னா அவர் அந்த மாவட்டத்தில் என்ன ஃபினான்ஷியலாக இயங்க முடியும்? அவர் போய் இன்னும் இப்போ திமுகலையோ அதிமுகலையோ மற்றதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவன் மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா அவன் 10 தொழிலதிபர் லிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த நிதி மற்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவாங்க. 10 கான்ட்ராக்டர் இருப்பான், 2 பேர் இவனே கான்ட்ராக்டராக இருப்பான். நான் வந்து சொல்ல வந்து இங்கே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு? சரி, மாற்றுக் கட்சியிலேருந்து வரவன் உங்கள் கட்சிக்கு வரான்னா அவனும் சில டிமாண்டோடு தான் வருவான். அங்கே வந்து இவர் மாவட்ட செயலாளருடைய தகுதி இருக்கும், ஆனால் அங்கே போட்டிகள் 10 பேர் இருப்பான். அதில் இவங்க வந்து 8வது இடத்துலனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவர் இருக்கணும்னுவாங்க. அப்போ இங்கே வரும்பொழுது இவன் முதன்மையான எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுங்க, எனக்கு மாநிலத்தில் பொறுப்பு கொடுங்க. இப்போ ஜெயந்தி நடராஜன் என்ன கேட்குறாங்கன்னா மாநில பொறுப்பு கொடுங்க. அவங்க கொடுக்கறது வந்து புஷி ஆனந்த் கீழேன்னு. அப்போ அவங்க தரப்பில் என்ன, நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது புஷி ஆனந்த் என்னவாக இருந்தார், கொஞ்சமாவது அதுக்குரிய இதோட கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது தான் ஒரு கட்சி தலைமை. இதே வளர்ந்துச்சு. இப்போ அதிமுக ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க கட்சி வளர்ந்து பெரிய வியாபித்து இருந்தது. அப்போ வந்து நீங்கள் கீழே இருங்க, ஓபிஎஸ் நீங்கள் வாங்க, நீங்கள் 5 பேரில் ஒரு ஆள், நீங்கள் பின்னாடி உட்காருங்க. ஜெயக்குமார் சபாநாயகரா, நாளைக்கு நீங்கள் சபாநாயகர் கிடையாது, 4வது ரோவில் போய் எம்எல்ஏக்களோட உட்காருங்க. அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கட்சி வளர்ந்துச்சு, எல்லாமே ஜெயலலிதாவை நம்பி ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்தது. ஜெயலலிதாவுக்கு அடுத்து 5 மூத்த அமைச்சர்கள்ன்ற இடத்துலையே பல போட்டிகள் இருந்தது. நீங்கள் இருக்கிறதா நான் இருக்கிறதான்னு. சில நேரம் பார்த்தா சில பேர் அதில் கூட இல்லாமல் தூக்கி அடிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே, ஒரு வளர்ந்த கட்சிக்கு, நீங்கள் வளர்கிற கட்சிக்கு நீங்கள் வரும்பொழுது இவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் அவங்க சொல்கிறீங்களே, சில பேர் ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருப்பான், அவனுக்கு பதவி தேவைப்படும், அவன் வந்தானா அந்த மாவட்டத்தை அவன் பார்த்துக்குவான், ஏன்னா அவன் வளருவான்ல. இப்போ தாவேகால தென் சென்னையில் ஒருத்தர் பிரமுகரை போடுறீங்க, அவர் மாவட்ட செயலாக போடுறீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அவர் தாவேகா வளர்க்குறதுக்கான வேலையை பண்ணுவார். ஏன்னா அங்கே இப்போ இன்றைக்கி திமுகவுக்கோ மற்றவங்களுக்கோ ஆட்களை திரட்டத்தில் பிரச்சனை இருக்குது, பணம் கொடுத்து மற்ற இதில் தான் கொண்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ விஜய் கட்சியில் அந்த பிரச்சனை இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கான், வானா வந்துடுவான். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலை சொந்த காசு போட்டு வர அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க அந்த மாதிரி மாறல, எனக்கு தருவியா நான் வருவேன்னு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஆப்டான ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மாபா போராட்டம் நடத்துறது பண்ணுறாருன்னா காமிக்க முடியும். இதுதான் அப்படியே பரவும். நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லைன்னா என்ன வருது? விஜய் கமல் சொல்லுவார் ஒரு படத்தில், எனக்கு கேள்வியே தெரியலையே அப்படின்னு வர. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலன்னு என்ன ஆக போகுது? அப்போ நீங்கள் கட்சியை அடுத்தது கொண்டு போகிறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக பண்ணணும். அதான் பிரச்சனை. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ கட்சியில் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கலாம், புஷி ஆனந்தா இருக்கலாம், அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா கட்சிக்குள்ளே மற்றவங்கள உள்ள வரவிட மாட்டேங்கிறாங்க, தலைவர்கிட்டையும் நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பண்ணுறாருன்னா இன்டர்வியூ பண்ணுறாரு கேண்டிடேட்ஸை. அப்போ புஷி ஆனந்தை ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கிறனால தான் அதை பண்ணுறாரா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு வகையில் நல்ல விஷயம். ஆனால் நான் சொன்னேன்ல, நீங்கள் விஜய் நீங்கள் 5 பேரை வரவைங்க இந்த மாவட்டத்துலேருந்து, நான் ரெடி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா 5 பேரில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசும்போது அவர் கேள்வின்னா, இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆப்டான ஆளா, உங்களுக்கு இந்த மாவட்டத்தை பற்றி என்ன தெரியும், நீங்கள் ஃபினான்ஷியலாக எப்படி, நீங்கள் கட்சியை எப்படி கொண்டு போவீங்க, நீங்கள் நிர்வாகியாக எப்படி செயல்படு, இந்த மாதிரி ஒரு 5 பேரை கேட்கும்போது அதில் ஒருத்தருக்கு விஜய்க்கு ஓகேவா, அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி மற்றவங்களை கூப்பிட்டு இவர் எனக்கு ஓகேவா தெரிறாரு என்னன்னு பாருங்கன்னா ஓகே. ஆனால் நான் இவங்களையே நம்பி விட்டுட்டு இவரே செலக்ட் பண்ணுறப்பா. இப்போ என்ன பிரச்சனை நேற்றுனா,
ஜான் ஆரோக்கியசாமி பெருசாக புலம்பியிருக்காரு. எனக்கு உள்ளே இருந்து பல தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஏதோ இட்டுக்கட்டியோ இதுவோ பேசுறதில்லை. இது சொல்கிறது எல்லாமே விஜய் கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள், இது எப்படி தீர்க்கணுன்றதுடைய ஒரு இதுதான். உள்ளே இவர் பயங்கரமாக புலம்பியிருக்காரு. இந்த எல்லாமே இவர் புஷி ஆனந்த் ஆள் தானே. நீங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமாக எதுவுமே நடக்கலை. புஷி ஆனந்தே தேர்ந்தெடுத்த ஒரு 120 பேர் விஜய்கிட்ட வந்து உட்காடுறாங்க. விஜய் என்ன தான் கேட்டாலும்னா சொல்லுவாங்க, சார் அவர் மாதிரி யாரும் இல்லை சார், சிறப்பாக செயல்படுறாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒருத்தர் 2 பேர் மாற்றி சொன்னால் கூட அவங்க என்ன பயம் இருக்கும், விஜய் ஒருவேளை நம்ம பேரை சொல்லிட்டாருன்னா, என்ன புஷி இப்படி சொல்கிறாரு, அவர் குமார் இந்த மாவட்டத்தில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவன் கதி என்ன ஆகும்? துட்டு கொடுத்தீங்களா பதவிக்கு வர்றதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு துட்டு கொடுத்து வந்தவன் ஆமாம் நான் சொல்லுவான். மாநாட்டுக்கு துட்டு கொடுத்தீங்களா, மாநாட்டுக்கு பணம் செலவு பண்ணீங்களா, இல்லை உங்ககிட்ட பணம் கொடுக்கப்பட்டதா, மாநாட்டுக்கு ஆட்கள் அழைச்சி இந்த மாதிரி விஷயங்கள், வண்டி ஏற்பாடு, இந்த மாதிரி பல கேள்விகளை அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. அப்போது என்ன பிரச்சனைனா, ஒருத்தரை பவராக காமிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் நிறுவனம் நடத்துகிறீங்க, நீங்கள் ஒருத்தரை பவராக நான் இல்லைப்பா இவர் தான்பான்னு காமிச்சிடுறீங்க. உங்கள் வேலையாட்கள்லாம் அவர் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு நாள் திடீர்னு வந்து உட்காந்துக்கிட்டு, ஏன்பா என்ன பிரச்சனை, ஏன் இந்த வேலை நடக்கலை, இதுக்கு யார் காரணம்னா இவர் தான் சார் காரணம் அப்படி கை காட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அவரை காமிக்கிறீங்க. இவரை பகைச்சிக்கிட்டா நான் இருக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் உண்மையை சொன்னால் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அதான் பிரச்சனை. இப்போ இன்னொன்று, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக தானே இருக்கணும். அவரும் கட்சிக்குள்ளே அப்படி தலையிடலாம். இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்கணுமா வேணாமான்னு யார் தீர்மானிக்கணும்? தலைவர் விஜய் தீர்மானிக்கணும், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தீர்மானிக்கணும். ஏன்னா கட்சி லாங் ரன் போகுது. நாளைக்கே அவங்க கான்ட்ராக்டை முடித்து ஜான் ஆரோக்கியசாமி வெளியே கூட அனுப்பலாம், இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை உள்ளே கொண்டு வரலாம். இல்லை ஆதவ அர்ஜுனே சேர்றாரு வச்சுக்கோங்க, வாங்க உள்ள நீங்களே அந்த வேலையை பார்த்துன்னு கூட சொல்லலாம். அப்போது நீங்கள் வந்து ஒரு அலுவலக ரீதியாக தான் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே வர்றீங்க. ஆனால் நீங்களே கட்சியுடைய நிர்வாகி மாதிரி இவர் வரக்கூடாது, அவரை சேர்க்கக்கூடாது, இதை இது பண்ணக்கூடாதுன்னா என்ன ஆகிறது கட்சி? அப்போ இது எல்லாமே தாவேக்காக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் பிரச்சனைகள் வெடித்து வரும்போது தாவேக்கா மோசம், விஜய் மோசம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு அந்த கட்டத்தை மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம சொல்கிறது உள்ளுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு கட்சினா இப்போ எப்படி இயங்கணும்? இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தார், கருணாநிதி இருந்தாப்புல, இவங்கெல்லாம் எப்படி இயங்குவாங்க? அவங்களுக்குன்னு ஒரு 10 நிர்வாகி இருந்தாங்கன்னா 10 நிர்வாகியும் சொல்கிற கருத்தை அவங்க கேட்டுக்குவாங்க. மாவட்டம் ஃபுல்லாக நிர்வாகி இருப்பாங்க, எல்லாருடைய கருத்தும் இவங்கள்ட்ட நேரடியாக வரும். ஏதோ ஒரு வகையில் வரும், உளவுத்துறை மூலிமா வரும், இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா வரும். இல்லை டைரெக்டாக சில பேர் ஃபோனில் பேசுவாங்க, நேராக கட்சி ஆஃபீஸுக்கு வருவாங்க, தலைவரை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு ரோட்டில் மனு வச்சுட்டு நிற்பான், ஏதோ ஒரு வகையில் அந்த மனு ஜெயலலிதா கைக்கு போவோம். இப்படிலாம் இருந்தது. இங்கே என்ன இருக்குது, புஷி ஆனந்தை மீறி நீங்கள் ரீச் பண்ண முடியலன்றதானே மேட்ரு. இப்போ பத்திரிகையாளர்லாம் எடுத்துக்கங்க, இப்போ நீங்கள் நான் இப்போ முன்னணி பத்திரிகையும் எடுத்துக்கங்க, பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கங்க. விஜயை பார்த்து சார் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு லைன் இருக்கா விஜய்கிட்ட? ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது அவர் உணர்ந்து தான் புஷி ஆனந்த் அவர்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? இது வரைக்கும் அப்படி தெரியலையே. உங்களுக்குள்ள உடலன்றதை வச்சு நம்ம அதை வச்சுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. சும்மா ஒன்றா தனியாக கேட்குறேன். அப்போ அவன் வந்து இவர் கொண்டு வந்து ஆள் தானேங்க. இப்போ 19 மாவட்ட செயலாளர் போடுறாங்க, எல்லாருமே புஷி ஆனந்தை டிக் பண்ண ஆட்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டால், சார் செம்ம சார், அவர் இல்லைன்னா கட்சியே இல்லை சார், அவர் தான் சார், அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து சார் இந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணியிருக்கணும் சார், போராட்டம் அறிவிச்சிடணும் சார், ஒரு வருஷமாக எங்கள் மாவட்டத்தில் எல்லாருமே கேட்குறாங்க சார், மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது சார், நம்ம எதாவது போராடினா கூட புஷி ஆனந்த் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார் சார், வெங்கட்ராமனை கேட்டால் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார் சார், ஜான் ஆரோக்கியசாமி வேலையை பாருன்றார் சார், என்ன சார் பண்ணுறது நேராக சொல்லுவாங்களா? அவங்களுக்கே தெரியாதுல்ல. நீங்கள் போராட்டம் எதை எடுக்கணும், எதை போராட்டமாக பார்க்கணும், எதை ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதை பெரிய அளவில் பண்ணணும், எதுக்கு மாநில நிர்வாகிகள் ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்தந்த இஷ்யூ தொடரணும், இப்படிலாம் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் டெய்லி விஜயை சந்திக்கும் போது, சார் இந்த இஷ்யூ வருது சார், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து நீங்கள் கவர்னரை பார்க்குறது மட்டும், கவர்னரே பார்க்கக்கூடாதுன்னாராம் அவர். யார்? ஜான் ஆரோக்கியசாமி. இவர் கொஞ்சமாவது கவர்னரை பார்த்தாவது கொஞ்சம் லைம் லைட்டுக்கு வந்தார். கவர்னர் சார் பார்க்குறீங்க சார், வெளியில் பேட்டி கொடுக்குறீங்க, இதான் சார் மேட்ரு, இப்போ இது மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க சார், சார் இந்த இஷ்யூக்கு இப்படி பண்ணுங்கள் சார், சார் நம்ம லீகல் டீமை வந்து கோர்ட்டில் கேஸ் போட வைக்கலாம் சார், அந்த ஏடிஎம்கே பிஎம்கேலாம் இணைஞ்சிருக்கு சார், நம்ம லீகல் டீமையும் அதோட நம்ம இணைச்சிக்கலாம் சார், இப்படிலாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை. அதை விட்டுட்டு நீங்கள் வரீங்களா, உங்கள் தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வரக்கூடாது சார், அவரை சேர்க்காது இவரை சேர்க்காதுன்னு சொல்கிறதுக்கு இவர் ஆள் இல்லையே. இப்போ அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சுற்றி எங்கே வந்து நிற்குன்னு பார்த்தா விஜய்ட்டு தான் நிற்கும். ஸோ கடைசியாக இப்போ இந்த வேங்கை வயல் இஷ்யூவையும் நம்ம பேசிடுவோம். இப்போ
திமுகவுக்கு வேங்கை வயல் இஷ்யூ பெரிய ஒரு சிக்கலா மாறி இருக்கு. சிபிசிஐடி விசாரணையில நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகளும் விசிகே வேற நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவர்களே அவங்க விக்டிம் ஆக்குறாங்க, பாதிக்கப்பட்டவர்களே அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வேங்கை வயல் பிரச்சனை வந்த நேரத்தில் அந்த பசங்க மேலே ஏறி எடுத்த வீடியோ பல இதில் அப்போவே வெளியில் வந்துடுச்சு. இன்றைக்கி அது சாட்சி மாதிரி கொண்டு வந்து நேற்று ஆதரவு ஊடகங்களில் கொடுத்து இது புதுசாக வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்கள் தான் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்ததில் இவங்களுடைய செல்ஃபோனு மற்ற ஆதாரங்கள் இவர்கள் அளித்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இவர்கள் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் இது பற்றி யாரும் மேற்கொண்டு பேசாதீர்கள் அப்படின்னு அரசு தரப்புலையும் அறிக்கைகள் வருது. இது வந்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தோழமை கட்சிகள்லையே இப்போ திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிசிஐடி விசாரணை நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவர்களோடவா இந்த வழக்கு விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியும்? அப்போ திருமாவளவன் இதை க்ளோஸாக பார்க்குறவர், அவர் ஃபாரன்சிக் படித்தவர், தடயவியலில் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க, இதில் என்னென்ன நடந்திருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது எல்லோரும் வைக்கிற ஒரே கேள்வி, இவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து வெளியில் சொன்னவங்களே நீங்கள் இது பண்ணுறீங்களே. இன்னொன்று இவர்கள் தான் அந்த தண்ணியை குடிக்க போகிறவங்க, இவங்களாம் அந்த தண்ணியை குடிக்க போகிறவங்க, அப்புறம் இவங்களே மலத்தை கலந்துட்டு இவங்களே பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஒரு இது வாதம் வைக்கப்படுது. இவர் ஹென்றி தீபேன்லேருந்து பலரும் வந்து இதில் இன்னும் ஒரு படி போய் பல விஷயங்களை அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து கரெக்டாக உண்மையை இவங்க கண்டறிஞ்சு பண்ணியிருக்காங்களா? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்கல்ல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் பொழுது அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்படின்னா பண்ணியிருக்கணும்ல, வெறும் சார்ஜ் ஷீட் மட்டும் ஃபைல் பண்ணுறீங்க, இது எப்படி? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வருது. சிபிசிஐடி திடீர்னு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. இல்லாட்டி நீ இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் கசியை விட்டு இவங்கன்ற மாதிரிலாம் வந்திருக்கணும். அந்த மாதிரி எதுவும் காணும். திடீர்னு சார்ஜ் ஷீட் வரும்போது தான் இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இன்னொன்று, அந்த சார்ஜ் ஷீட்லேயே பக்கத்து கிராம மக்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி தகராறு வருதுன்னு குறிப்பிட்றாங்க. அதில் SC/ST ஆக்டில் நாங்கள் வழக்கெல்லாம் பதிவு பண்ணோன்னு. ஆனால் அதை சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே கலந்தாங்கன்றாங்க. அப்புறம் ஏன் அந்த 2 சம்பவத்தை நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வர்றீங்க அப்படின்ற கேள்வியும் பலரால் வைக்கப்படுது. அதனால் இவங்க கேட்குற மாதிரி மற்ற கட்சிகள், இவங்க தோழமை கட்சிகளே கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணை நோக்கி நகர்றது கரெக்டாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ உண்மையை மறைக்க வேண்டிய தேவையோ ப்ரெஷரோ அரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்தில்? அதில் இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பலரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு சில சமூகத்தை காப்பாற்றுறதுக்காக இவர்கள் ஒன்றும் இல்லாதவங்க, தலை காஞ்சவங்க தானே, அதனால் இவங்க மேலேயே அந்த குற்றச்சாட்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால தான் உண்மையை தேடணும், அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் இதுதான் இப்போ பிரச்சனைன்னா, கவர்மெண்ட்டு கரெக்டாக அதோடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த இது கள்ளச்சாராய மேட்ரு இருக்குது, ஏன் அண்ணா நகர் சிறுமி மேட்ரு இருக்குது, அந்த இன்ஸ்பெக்டரு அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக விக்டிமே மிரட்டுற வேலை, யூனிஃபார்மில் போய் விக்டிமை விசாரணை நடத்தணும், பல விஷயங்கள். அப்போ அதை எதிர்த்து சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றமே உத்தரவிடுது. அப்போ அதை எதிர்த்து ஏன் இவங்க போகிறாங்க? சிபிஐ விசாரணை நடந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. ஒரு சிறுமி ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டுருக்கான், அவனை விசாரித்து அவன் மேலே தண்டனை வாங்கி கொடுக்க போகுது சிபிஐ, அவ்வளோதானே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது கவர்மெண்ட்டுக்கு? ஆனால் அதை எதிர்த்து நம்பர் 1 வழக்கறிஞரை வச்சு வாதாடி அதில் இவங்க அதுக்கு எதிராக நடக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அதை விட பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதை மாதிரி உச்சநீதிமன்றமே SIT போட்டு விட்டுருச்சு, சிறப்பு புலனாய்வு குழு போட்டு விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணுன்னு நேரடி இப்போ அவங்க கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் தலையை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் பரந்தூர் போனார், அதே மாதிரி வேங்கை வயலும் மேபி போகலாம் அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி அரசு புஷ் பண்ணிட்டாங்கன்றாங்க, பார்க்குறீங்க? இது வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரணையில் ஒன்று கோர்ட்டு கேட்குது, கோர்ட்டுக்கிட்டே இவங்க டைம் கேட்குறாங்க, டைம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க கோர்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியலாக்கப்படும் போது இவர் அங்கே போகிறாரு, அதுக்காக தான் முந்திக்கிட்டு இந்த மாதிரி வெளியிட்டாங்கன்னு. ஆனால் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் முழுமையாக முடித்தா தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு வேளை அகஸ்மாத்தாக சாதாரணமாக நடந்திருக்கலாம், இவங்க அதை விஜயோட முடிச்சு போட்டு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார்ஜ் ஷீட்டில் வர்ற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ அங்கே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே குற்றவாளிகள்னு சொல்கிறது அது தனி. அதற்கான அந்த விமர்சனங்கள் இதுக்கு தான் கவர்மெண்ட்டே இப்போ ரியாக்ட் பண்ணணும்.
இல்லைங்க நாங்கள் க்ளீன் ஹேண்டு, இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது, கூட்டணி கட்சிகளுக்கே சந்தேகம் இருக்குது அப்படின்னா நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு நாங்களே உத்தரவிடுறோம் அப்படின்னு உத்தரவிட்டு போக வேண்டியதுண்ணா. என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் க்ளீன் ஹேண்டு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு போங்க. இன்னும் 2 வருஷம் கூட போட்டோம். சிபிஐ யாருன்னு கண்டுபிடிக்க போகுது. அதனால் இது தேவையில்லாமல் இதை வந்து ஒரு எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, பல விஷயங்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அரசுக்கு எதிராக. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குதோ அப்படின்றது. இப்போ அந்த பெரியார் விவகாரம் சரி, கோமியம் விவகாரம் சரி, இந்த மாதிரி பல விவகாரங்கள் வந்து சில விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ ஏதாவது எடுத்து விட்டு பண்ணிடு, அதுக்குள்ளே விவாதம் போய் மாட்டிக்குவாங்க. அப்போ மெயினான விஷயங்கள் பின்னாடி போயிடும். இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல அரசுக்கு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தயக்கம் இருக்குது. தயக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்படின்னா பண்ண வேண்டியதானே. ஏங்க அவங்க கூட்டணி கட்சியிலே கேட்குறாங்க, கூட்டணியில் இருக்க பெரிய கட்சியிலே கேட்குது, தாராளமாக பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் கை தூக்கிடலாம்ல. இது எங்களுக்கு உங்களை மாதிரி தாங்க நாங்களும் யோசிக்கிறோம். 2 வருஷம் ட்ரை பண்ணோம் சிபிசிஐடி போட்டு. ஆனால் அது வந்து சார்ஜ் ஷீட் போட்டப்போ நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு 1000 பேருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. சிபிஐக்கு மாற்றி விட்டு போகிறோம் அப்படின்ட்டு கூலாக அவங்கள்ட்ட மாற்றி விட்டு போய்கிட்டே இருக்கலாமே. என்ன பிரச்சனை வரப்போகுது? இன்னும் கேட்டால் அவங்க நல்ல பேர் தானே வரப்போகுது. பொள்ளாச்சி விவகாரத்தில் சொன்னார்ல எடப்பாடி, நான் பண்ணேன், நீங்கள் கேட்டீங்க, எங்கள் மேலேயும் சந்தேகப்பட்டீங்க, நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டு போயிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ யாராவது இது பண்ண முடியுமா? அந்த கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியுமா? முடியாது. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே சிபிஐ விசாரணை வந்தால் அவன் இறங்கி ப்ரிலிமினரி பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நகரும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி.